வந்த அனைவருக்கும் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் மாலில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ சொல்லுங்கள் சார். என்ன சார் முடிச்சு நான் கேள்வி கேட்கவா? பதில் சொல்லுவோம். ஓகே, நீங்கள் கேட்குறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. பட் ஓகே. இந்த படத்தை தியேட்டர்ல இருந்து பார்த்துட்டு வெளியில் வரப்போ ஆடியன்ஸ் எந்த மாதிரி ஒரு ஃபீலில் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, ஒரு ஆக்சுவலாக இந்த படம் கமிட் பண்ணும் போது வெட்னஸ்டே வந்தார். இர்ஃபான் மாலிக்கும் டேரக்டரும் வந்து படம் சொல்லிட்டு போனாங்க. நான் ஒரு 2 டேஸில் கூப்பிட்றேன் ஆஸ் யூஷுவல். இப்போ ஒரு ப்ரொடியூசர் தாட் ஒன்று இருக்குல்ல, ஒரு 2 டேஸில் கூப்பிட்றேன். நான் உங்களுக்கு ஆஃப்டர் ஜும்மா சட்டீஸ் நான் ஃப்ரைடேக்கு அப்புறம் கூப்பிட்றேன்னு ஃப்ரைடே இன்ஃபார்ம் பண்ணி சாட்டர்டே சைன் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ரைடே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த படத்தோடைய கான்ஃபிடன்ஸ் ஃபஸ்ட்டு புள்ளி வந்து ஒன்லி 1 வீக் தான் இதோட ஸ்டார்டிங் ப்ராசஸ் வந்து. இந்த படத்தோடைய இம்பேக்ட் வந்து எனக்கு அவ்வளோ நமக்கு ஒரு சில படங்கள் பிடிக்கும் தான். இப்போ நம்ம கம்பெனிக்கு இந்த ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நம்ம டைரக்டராகவும் சரி, நம்ம பார்ட்னர் இர்ஃபான் மாலிக் சரி, ஆக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின், கல்யாண் மாஸ்டர், சுனில் சார், ராஜகௌர் சார், எல்லாருக்குமே அந்த டீமோடு தான் என்கிட்ட இந்த ப்ரொப்போசல். ஆக்சுவலாக இந்த ப்ரொப்போசல் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டு வரும்போது நான் பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல், ஓகே இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறோம், அதுவும் நம்ம கம்பெனியில் பண்ணியே ஆகணும்னு சொல்லி 1 வீக்கில் முடிவு எடுத்துகிட்டு நடந்த ஒரு விஷயம். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்குமே இதை எப்படி சொல்கிறது, இந்த பாகுபலியில் பிரபாஸ் சார் தூக்கிட்டு ஒரு சிலையை தூக்கிட்டு நடப்பார் தெரியுமா, அந்த மாதிரி நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் உண்மையிலே அது சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல. அது எப்படின்னா இப்போ சபரி அஜ்மல்லாம் வந்து என் தம்பிங்க மாதிரி. ஆக்சுவலாக அது எப்படின்னா நேற்று நைட்டு 2:30 மணி வரைக்கும் இந்த மாலில் இருந்தோம். காலையில் திரும்பி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 2 months 3 months வந்து மேக்ஸிமம் 18 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா இன்ட்ரெஸ்டடாக தான். அது எப்படி சொல்கிறது, டெய்லி நாங்கள் பேச ஒரு விஷயம் எப்படி சொல்கிறது, படம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, படம் கொண்டு வந்து சேர்க்கறது தான் ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது. கடினமான வேலைன்னா படம் எடுக்கிறது. இப்போ எப்படின்னா ஒரு 4 ஸ்டேஜ், இப்போ கேண்டி கிரஷ் விளையாடுற மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 4வது ஸ்டேஜ் தான் ரொம்ப ஒரு டஃபஸ்ட் ஸ்டேஜ். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தெரியாது எனக்கு, அதான் இதில் ஒரு ஆச்சரியம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் எப்படி சொல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம்னு வச்சுங்க. நாங்களும் ஒரு பர்ஃபார்மர் தான் ஆக்சுவலாக. 4வது ஸ்டேஜ் வரும்போது நமக்கு என்ன டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கிறது ரொம்ப பிடிச்ச ஆள் நான். அது எப்படின்னா டெய்லி ஒரு டாஸ்க் இருக்கும்போது அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், வாழ்க்கைன்றது லேர்னிங். டெய்லி இன்றைக்கி என்ன கற்றுக்குறோம், நாளைக்கு என்ன கற்றுக்குறோம், நாளை மறுநாள் என்ன கற்றுக்குறோம், அதுலேருந்து ட்ராவல் நம்ம பண்ணி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் கம்மிங் 22nd படம் ரிலீஸ் இன்ஷா அல்லாஹ். பாருங்க வேற என்ன ஆடியன்ஸ்க்கு நான் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்த காசுக்கு நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், ஓகேங்களா? அவ்வளோதான் எங்களால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். நாங்கள் வந்து பிரம்மாண்ட படம் சொல்ல முடியாது, ஆனால் இந்த படம் நீங்கள் பார்த்தே ஆக வேண்டிய கூடிய இடத்துக்கு உங்களை நாங்கள் தள்ளுவோம். நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்தே ஆகணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருவோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து இந்த பொருளை வந்து மார்க்கெட்டிங் இல்லை, இந்த பொருளுடைய வேல்யூ எங்களுக்கு தெரியும். அது கொண்டு வந்து சேர்த்தா நீங்கள் அதை பார்த்துட்டு பதில் சொல்லுங்கள். எப்போயுமே எப்படின்னா ஒரு நல்ல படம் எடுக்கிற ஸ்டேஜோட எடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நல்லபடியாக பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஆகஸ்ட் 22 இந்த படத்தை நல்லபடியாக தியேட்டரில் வந்து பாருங்கள். 100% அஷ்யூர் நல்ல படம் எடுத்திருக்கோம். அவ்வளோதான். எங்கள் கம்பெனியில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். நானும் என் பார்ட்னர் இர்ஃபான் மாலிக்கும் சேர்ந்து. அவர் வந்து அதிகமாக பேச மாட்டார். இப்போ ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார் இருக்கார். அவர் வரும்போது நான் வந்தோன்னே பேசினேன், பிரதர் இந்த படம் நம்ம பண்ணுறோம், பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி அவருடைய வைப்ரேஷன் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட. இப்போ லாஸ்ட் 20 years உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு என்ன ஒரு 2 monthsல என்ன சொல்கிறது இன்புட் பண்ணார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெய்லி சினிமாவில் இவ்வளோ விஷயம் இருக்கான்றது நம்ம படம் பண்ணும் போது இதெல்லாம் தெரியாது. உண்மை இதுதான். நாங்களும் ஃப்ரெஷ் அட்மிஷன் தான். அது இப்போ 2nd year 3rd year படிக்கிறோம்னு நினைக்கிறோம். 4th year முடிக்கும்போது கம்ப்ளீட் ஆகிரும் இன்ஷா அல்லாஹ். இந்த படம் பண்ணுறதுக்குள்ள அவ்வளோ அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, காதலில் வலி கூட சுகமானது அப்படின்னு. ஸோ அந்த பாகுபலி கல்லு மாதிரி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தூக்கிட்டு போனாலும் ஐ திங்க் யூ என்ஜாய்ட் தி என்டையர் ப்ராசஸ். ரொம்ப சந்தோஷமாக ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தியோடு இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க. படம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்க. படம் நான் வந்து எப்படி சொல்கிறது, எடிட்டிங் கம்ப்ளீட் பண்ணி ஃப்ரெஷ் வெர்ஷனில் பார்த்தேன். அது எந்த வெர்ஷன் எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலாக நம்ம ஒரு வெர்ஷன் பார்த்தோம், என்ன தம்பி, எடிட் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வெர்ஷனே பார்த்தேன். அன்னைக்கே சொன்னேன், தம்பி
இந்த ஒர்க்கை எப்படி கொண்டு போய் சேர்க்குறோன்னு மட்டும் நீ பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த வேலையை நான் செய்கிறேன்னு நம்புகிறேன், ஓகே. மக்களும் நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எஸ். அதே மாதிரி இப்போ டேரக்டராக இருக்கட்டும், டேரக்டர்லாம் நமக்கு தம்பி மாதிரி. இந்த டேரக்டரில் எந்த டேரக்டரும் எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்து எந்த ஒர்க் பண்ண எல்லா டேரக்டருமே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி தான். இங்கே இருக்கிறவங்களாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான். அதனால் டேரக்டரோட எஃபெக்ட்டும் சரி, மியூசிக் டேரக்டரோட எஃபெக்டும், ஹீரோ அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நாங்கள் வந்து நீங்கள் எல்லார்ட்டையும் இந்த கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு யார் டஃபஸ்ட்டுன்னு. நான் சொல்லுவேன் டஃபஸ்ட்டு கிடையாது, அவர் பெஸ்ட்டு. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறேன்னா, ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இருக்கோமோ, எங்களோட கூட நின்று அந்த அளவுக்கு வேலை பார்க்குறேன். எனக்கு தெரியல, நான் இன்னும் அந்த அளவுக்கு சினிமாக்குள்ளே நிறைய விஷயம் தெரியுமான்னு. ஆனால் என்ன சொல்கிறது, இவ்வளோ ஹீரோ இறங்கி வேலை பார்க்குறது இந்த படத்தில் எனக்கு நான் பார்த்துருங்க, நல்லா பார்க்குறேன். அல்ஹம்துலில்லாஹ், தேங்க்யூ. ஹீரோயின் வந்து அது எப்படின்னா, நாங்கள் ஒரு எப்படி ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா, நாங்கள் ஒரு செகண்ட்னா அடுத்த செகண்ட் அவங்களோட ஆக்டிவேஷன் இருக்குது. இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் எல்லாமே நான் எப்படின்னா எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஆள். இப்போ எப்படின்னா, யார் எத்தனை மணிக்கு டேக் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு நம்ம போஸ்ட் போடுறோம், அந்த போஸ்ட் எத்தனை பேர் கேரி பண்ணுறாங்க, எத்தனை பேர் ஃபார்வர்ட் பண்ணுறோம், அந்த அளவுக்கு அதில் நம்ம இல்லை இந்த டெடிகேஷனாக வேலை பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம டீம் வந்து ஃபயரான டீம். நாங்களும் ஃபயரான ஆள் தான். சரிங்களா? எதற்கும் துணிந்தவன் தான். ப்ரெஸ் பீப்புள், மீடியா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நிறையா விஷயம் எப்படி சொல்கிறது, நீங்கள்லாம் இருந்தால் தான் இந்த படம் கொண்டு போய் சேர்க்க முடியும். நாங்கள் எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணாலும் நீங்கள் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது. ஓகேங்களா? அதனால் இங்கே மீடியா, ப்ரெஸ் பீப்புள், உங்கள் ஆடியன்ஸ் பாருங்கள், நீங்கள் படம் பாருங்கள். நல்ல படம் தான் எடுத்திருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோட ரிக்வஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல். லவ் யூ. தேங்க்யூ ஸோ தேங்க்யூ.